அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. இன்றைய வீடியோவில் நமது 4வது சக்தி உடலான விஞ்ஞான்மய கோஷம், இதை வலுப்படுத்த தந்திர யோகம் கூறும் வழிமுறை என்ன, அதை பார்க்கலாம். போன வீடியோவிலே சொன்ன நேர்மறையான உணர்வுகள், அன்பு, கருணை, பாசம் போன்ற நேர்மறையான உணர்வுகள் உங்களுடைய விஞ்ஞான்மய கோஷத்தை வலுவாக்கும். கோபம், வெறுப்பு, பொறாமை போன்ற எதிர்மறை உணர்வுகள் அந்த விஞ்ஞான்மய கோஷத்தை வலுவிழக்க செய்யும் அல்லது சக்தி தடைகளை உருவாக்கும். இந்த சக்தி தடைகள் பருவுடலில் நாள்பட்ட நோய்களாக உருமாறும். இதுதான் அடிப்படை. ஸோ இந்த ஞான மார்க்கத்தில் போகும்போது மனதை பண்படுத்த பல வழிமுறைகள் உள்ளன, ஏற்கனவே பார்த்தோம். அது ஞான மார்க்க வழிமுறைகள். உங்களுடைய எண்ணங்கள் சீர்படும் போது உணர்வுகளும் சீர்படும். ஸோ எண்ணங்கள் தானே உணர்வுகளுக்கு அடிப்படை. உங்கள் எண்ணங்களை சீர்படுத்தினால், மனதை பண்படுத்தினால் உங்களுடைய உணர்வுகளும் சரியாகும், விஞ்ஞான்மய கோஷம் சரியாகும். ஆனால் தந்திர யோகம் இன்னும் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை சொல்லுது. இப்போ இந்த விஞ்ஞான்மய கோஷத்தை வலுப்படுத்த, அதில் ஏற்பட்ட சக்தி தடைகளை நீக்க, அல்லது விஞ்ஞான்மய கோஷத்தில் சக்தி தடைகள் ஏற்பட்டு அதனால் உருவான நோய்களை சரி செய்ய தந்திர யோகம் கூறும் வழிமுறை என்ன? இதற்கான வழிமுறை ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ். இப்போ ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்ன்னு மேத்ஸில் எதை சொல்லுவோம்? ஒரு வட்டம், ஒரு சதுரம், நீள் சதுரம், கோடு, வளைந்த கோடு, இது எல்லாமே ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ். இதை தந்திர யோகம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே எந்திரங்களாக வடித்து வைத்தார்கள். ஒரு எந்திரம் அப்படின்னா அதில் பல ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ் இருக்கும், பல வடிவங்கள் உள்ள இருக்கும். ஒவ்வொரு ஜியாமெட்ரிக்கல் ஷேப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட சக்தி நிலை, ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு உண்டு. அதை பற்றி விரிவாக சொல்றது தான் எந்திர சாஸ்திரம். என்னுடைய தந்திர யோக வகுப்புகளில் உயர்நிலைகளில் அந்த எந்திர சாஸ்திரமும் கற்றுத்தரேன். அதை முறையாக கற்றுக்கிட்டு முறையாக பண்ணும்போது பலன் அதிகம். ஆனால் சிம்பிளாக ஒரு பிகினர் என்ன பண்ணலாம்? சில எந்திரங்களின் மேல் உங்கள் கவனத்தை குவிக்கலாம். எந்திர மெடிடேஷன், எந்திர தியானம். உயர்நிலைகளில் அது எந்திர பூஜா வரைக்கும் போகும், எந்திர பூஜை வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஆனால் அதுக்கு பயிற்சி தேவை, ஒரு குருவோட கைடன்ஸ் வேணும். அதை நம்ம கற்றுத்தரோம். அது நேரடி வகுப்பில் தான் கற்றுத்தர முடியும். ஆனால் சிம்பிளாக சில எந்திரங்களின் மேல் உங்கள் கவனத்தை நீங்கள் குவித்தால் உங்களுடைய விஞ்ஞான்மய கோஷம் நலமாகும். எந்திர தியானத்தின் மூலமாக விஞ்ஞான்மய கோஷத்தில் ஏற்படும் சக்தி தடைகளை நீக்க முடியும். அதனால் உருவான நோய்களை அகற்ற முடியும். இப்போ நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே சில எந்திரங்களை பார்க்க முடியும். பெரும்பாலான சக்தி பீடங்களில், அது தேவிக்கான கோயில்களில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ எந்திரம் இருக்கும். எந்திரங்களின் ராஜா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீ எந்திரம் நிறைய கோயில்களில் பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான எந்திரங்கள் இருக்குது. ஒரு எந்திரத்துக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு, தனியான சக்தி உண்டு. அதன் மேல் கவனத்தை குவிப்பதால் சில பலன்களும் உண்டு.
அது எந்திரத்துக்கு எந்திரம் மாறுபடும். ஒரு பிகினர் என்ன பண்ணலாம், ஒரு கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற எந்திரத்தை கவனிங்க. விதானங்களில் இருக்கும், இல்லை பீடத்தில் இருக்கும், இல்லை சவுத்தில் இருக்கும். சில கோயில்களில் நிறைய எந்திரங்கள் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எதை கவனிச்சிருக்க மாட்டீங்க, கண்ணில் பட்டிருக்கும், அதில் கவனம் போயிருக்காது. இனி எங்கே ஒரு எந்திரத்தை பார்த்தாலும் அதை கூர்ந்து பாருங்கள். சில இடங்களில் 2 பாம்பு பிணைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், அது ஒரு எந்திரம் தான். சில இதில் கட்டம் போட்டு எண்கள் இருக்கும், அதுவும் எந்திரம் தான். ஸோ ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ், நியூமரிக்கல் எந்திரா என்று சொல்லப்படுகிற எண் எந்திரங்கள், சித்திர எந்திரங்கள் இருக்குது. மேரு எந்திரங்கள் 3 டைமென்ஷனில் கட்டியிருப்பாங்க. ஸ்ரீசக்கரம் எல்லாம் சில கோயில்களே ஸ்ரீசக்கர வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இவையெல்லாம் சக்தியை தரக்கூடியவை, சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய தந்திரயோக வழிமுறைகள். அப்போ விஞ்ஞானமய கோஷத்தில் ஏற்பட்ட சக்தி தடைகள் இந்த எந்திரங்களின் மேல் உங்கள் கவனத்தை குவிக்கும் போது சரியாகும். இப்போ இந்தியாவில் நம்ம அது எந்திரங்கள்னு சொல்கிறோம், ஐரோப்பாவிலும் அது உண்டு. ஐரோப்பிய தந்திர யோகத்திலும் பல எந்திரங்கள் இருக்கின்றன. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய எந்திராஸ் வரும், யூரோப்பியன் எந்திராஸ். அந்த சிலுவை, அந்த கிராஸ் கூட ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஷேப், அதுவும் ஒரு எந்திரம் தான். ஹிட்லர் உபயோகித்த ஸ்வஸ்திகா, அதுவும் அவருடைய எம்பளமாக இருந்து, அதுவும் ஒரு எந்திரம் தான். அந்த ஸ்வஸ்திகாவோட டைரக்ஷன் அவர் இதில் மாறிப்போச்சு, நெகட்டிவாக போயிடுச்சு. அதை பாசிட்டிவாக போட்டிங்கன்னா அது வழமையை கொண்டு வரக்கூடிய ஒரு எந்திரம், நெகட்டிவாக போன்ற அழிவை கொண்டு வரக்கூடிய எந்திரம். இப்படி எந்திரங்கள் உலகம் முழுவதும் இருந்திருக்கின்றன. நம்முடைய கலாச்சாரத்தில் அது அதிகம். அந்த எந்திரங்களின் மேல் கவனத்தை குவிக்கும் போது உங்களுடைய விஞ்ஞான்மய கோஷம் வலுப்பெறும். இது திபேத்தில் போனீங்கன்னா மண்டலங்கள் அப்படின்னு சொல்லலாம், மண்டலாஸ். பலவிதமான படங்கள் இருக்கும், பூக்கள் இருக்கும், யானை இருக்கும், சிங்கம் இருக்கும், பலவிதமான படங்களால் அமைக்கப்பட்ட எந்திரங்கள் இருக்கும், மண்டலாஸ் அப்படிம்பாங்க. சில மண்டலங்கள் சில குறிப்பிட்ட நோய்களை சரியாக்கும். பெரும்பாலும் மனம் சார்ந்த நோய்கள், மன வளர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்கள், அதை சரி பண்ணும். இப்போ மண்டலா தெரப்பி அப்படிங்கிறதே மேலை நாடுகளில் இப்போ பிரபலமாயிட்டு வரக்கூடிய ஒரு தெரப்பி. சில மண்டலங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் லைன் ட்ராயிங்ஸாக கொடுத்து அதை கலர் பண்ண சொல்லுவாங்க. எஸ்பெஷலி மூளை வளர்ச்சி குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆட்டிசம், கற்றல் திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கும் அது பலன் தருகிறது. வயதானவர்களுக்கு வரக்கூடிய நினைவு மறதி, அந்த செனில் டிமென்ஷியா, அதை குறைக்கிறது. பார்க்கின்சன் நோயில் கூட அது பலன் தருகிறது. ஸோ நினைவாற்றலை வளர்க்கிறது, கற்கும் திறனை வளர்க்கிறது, பல நோய்களை சரி பண்ணுகிறது. ஜஸ்ட் அந்த மண்டலங்களை கலர் பண்ணாலே மனதில் ஒரு நேர்மறை எண்ணங்கள் உருவாகின்றன, நேர்மறை உணர்வுகள் உருவாகின்றன. இதை பற்றி இப்போ நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த குறிப்பிட்ட கலர் காம்பினேஷன்ஸில் அது எஃபெக்ட் அதிகமாக இருக்குது, எந்த ஜியாமெட்ரிக் ஷேப் எந்த விதமான மாற்றங்களை உணர்வுகளில், உடலில் எந்த விதமான மாற்றங்களை உருவாக்குகிறது, இது எல்லாமே இப்போது ரிசர்ச் நடக்குது. ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் அதை எந்த சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. எந்தெந்த எந்திரம் எப்படி வரையணும், அதோடைய பலன் என்ன, எந்த ஜியாமெட்ரிக் ஷேப் என்ன பலனை தரும், ஒரு எந்திரத்தில் ஒரு வட்டத்தோட பணி என்ன, ஒரு சதுரத்தோட பணி என்ன, ஒரு முக்கோணம் என்ன செய்யும்,
அது மேல் நோக்கிய முக்கோணமாக இருந்தால் என்ன பலன், கீழ் நோக்கிய முக்கோணமாக இருந்தால் என்ன பலன், ஒரு முக்கோணத்தின் மேல் இன்னொரு முக்கோணத்தை வைக்கும்போது என்ன பலன், இது எல்லாம் எந்திர சாஸ்திரத்தில் விரிவாக இருக்குது. அப்போ இந்த எந்திர சாஸ்திரா நோய்களை குணமாக்கும். அதுக்குள்ளே டீப்பாக போகலைன்னா கூட அந்த எந்திரங்களை பயன்படுத்தி, எந்திரத்தில் உங்கள் கவனத்தை குவிப்பதன் மூலமாக, எந்திரத்தில் ஒரு தியானம் பண்ணுவதன் மூலமாக ஒரு 10 நிமிஷம் ஒரு எந்திரத்தையே பார்த்துட்ருக்கிறது, இல்லை ஒரு எந்திரத்தை கலர் பண்ணுறது, இதில் கூட உங்களுடைய நோய்களை குணப்படுத்த முடியும். அப்போது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், இப்போ 4வதாக விஞ்ஞான்மய கோஷம். இந்த கோஷங்களில் எந்த கோஷம் வேண்டுமானாலும் பாதிக்கப்படலாம். அதில் உருவாகும் நோய்களை அதற்கென்றுள்ள வழிமுறைகளை கடைபிடிக்கும் போது மட்டும்தான் சரி பண்ண முடியும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா நோய்களும் மெடிடேஷனில் சரியாயிடாது, எல்லா நோயும் எந்திர தியானத்தில் சரியாயிடாது, எல்லா நோயும் உணவில் சரியாகாது. அப்போ அந்தந்த கோஷத்தில் உருவான நோய்கள் அந்தந்த வழிமுறைகளில் சரி பண்ண முடியும். நம்ம வீடியோவெல்லாம் முழுசாக பாருங்கள், அப்போ தான் சொல்ல வருகிற கருத்துக்களை முழுமையாக மனசில் வாங்கிக் கொள்ள முடியும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கடைசி கோஷமான ஆனந்தமய கோஷம் குறித்து காணலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ஜேபி.